So, example problem 5.13. A road bridge over an irrigation canal have two semicircular beds. ஓகே, இந்த டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்னா, ஒரு ரோடு இருக்குங்க, ரோடு இருக்குது. அது கீழே வந்து ரெண்டு செமி சர்க்குலரில் ரெண்டு வெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இதெல்லாம் ஒரு சர்ஃபேஸு, இது வழியாக என்னது தண்ணி வாட்டர் போகும். ஸோ இது வழியாக என்னது வாட்டர் வந்து ஏதாவது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு விட்றாங்க. ஓகேங்களா. மேலே வந்து ரோடு போகுது. இப்போ இது மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்போம். வெளியிலலாம் நம்ம ரோடு பிரிட்ஜெலாம் பார்த்துருப்போம். சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ரோடு போகும், அடியில் பார்த்தீங்கன்னா வாட்ரு போகும். ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமி சர்க்குலர். ஓகே, திஸ் இஸ் அ சர்க்குலர், செமி சர்க்குலர் ஃபார்ம். இது மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருக்கோம். டூ செமி சர்க்குலர் வெண்ட்ஸ் ஈச் வித் ஸ்பேன் ஆஃப் 20 மீட்டர். ஸோ அது ரெண்டுமே என்னது டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரியா. அண்ட் த சப்போர்ட்டிங் பில்லர்ஸ் ஆஃப் வித் 2 மீட்டர். திஸ் இஸ் அ சப்போர்ட்டிங் பில்லர். ஓகே, சப்போர்ட்டிங் பில்லர் வந்து வச்சுருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா பில்லர் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து அதோட வித்து வந்து என்ன சொல்லிட்டாங்க, 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஸ் திஸ் டயக்ராம் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. டு ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் தட் ரெப்ரசன்ட் த செமி சர்க்குலர் செமி வெர்டிகுலர் வெண்ட்ஸ். ஓகே, இது என்ன சொல்கிறோன்னா, இந்த சர்க்கிளோட செமி சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து நம்மளே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரோடு இருக்குது, ரோடு கீழே வந்து ஒரு தண்ணி போகிற கால்வாய் இருக்குது. ஓகேவா. அந்த கால்வாய் எப்படி இருக்குன்னா செமி சர்க்குலர் ஃபார்மில் இருக்குது. அதோட பில்லர் வந்து கொடுத்துருவாங்க. பில்லர் வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா. சர்ஃபேஸ்லேருந்து 2 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா. ஆரிஜின்லேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த. ஓகேவா. இந்த ரெண்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ. ஸோ O1 அண்ட் O2ங்கிறது வந்து சென்டர் ஆஃப் த செமி சர்க்கிள். O1ங்கிறது சென்டர் ஃபார் த சர்க்கிள் 1, O2ங்கிறது சென்டர் ஃபார் சர்க்கிள் 2. ஸோ என்ன பண்ணோம், சர்க்கிளுக்கு நமக்கு ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். சர்க்கிளாகவே என்னது எக்ஸ் மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுதான் ஒரு சர்க்கிள்னாவே ஈக்குவேஷன், இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு வந்து நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடச்சா நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, ஹச்சிங் கேங்கிற பாயிண்ட் நமக்கு கண்டிப்பாக, அப்புறம் ரேடியஸ் தெரியும். இந்த ரெண்டு வேல்யூ தெரியணும். ஹச்கே சென்டர் பாயிண்ட் ஒன்று தெரியணும், சென்டர் ஒன்று தெரியும், ரேடியஸ் ரெண்டுமே வந்து அன்னோனாக இருக்குது நமக்கு. சரியா. இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சணும். சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆரிஜின்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா. என்னது, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 20. ஓகேவா. ஸோ பாதி டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். ஓகேவா. ஸோ இந்த பாதி இது வரைக்கும் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், சென்டர் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஆல்ரெடி 20 இருக்குது. இதை பாதியாக பிரித்தா 10 இருக்கும். இங்கே 10 இருக்குது இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ப்ளஸ் ஒரு 2. ஸோ 10 + 2 இஸ் 12. ஓகேவா. சரி, ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ எக்ஸில் இருக்கும்போது ஒய் வந்து 0. ஓகேவா. எந்த டிஸ்டன்ஸ் ஹைட் எதுவுமே இல்லை. இதுதான் சர்ஃபேஸ். ஸோ அப்புறம் போல் என்னது ஒய்ங்கிறது எந்த ஒரு ஹைட்டும் இல்லை. ஸோ அப்போ வந்து 0. ஓகேவா. இது சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ரேடியஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது ரேடியஸ் வந்து என்னது 10 தான். இதோட ரேடியஸ் எவ்வளவு, டயாமீட்டர் இஸ் 20, ரேடியஸ் இஸ் 10 தெரியும். ஸோ இப்போ என்ன, சென்டர் கண்டு தெரிஞ்சிச்சு, ரேடியஸ் தெரிஞ்சிச்சு. ஃபார் சர்க்கிள் 1க்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆல்ரெடி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஹச்சுக்கு பதிலாக 12. ஓகே, 12. ஒய் கேக்கு பதிலாக 0, ரேடியஸுக்கு பதிலாக 10 ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ax. ஓகே, 2 and 12 24 இன்ட்டு மைனஸ் 24 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா. ப்ளஸ் 12 ஸ்கொயர். ஓகே, 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஓகே எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஒய் ஸ்கொயர் கொண்டாந்துட்டோம். ஓகே, இங்கே கொண்டாந்து ஒரு ஸ்டெப்பு எழுதணும், எழுதலை. ஒரு ஸ்டெப் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab +144 + y ஸ்கொயர்
is equal to 100. ஸோ இது ஒரு ஸ்டெப் எழுதியிருந்தால் கரெக்டாக இருக்குங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ஸோ ஒய் ஸ்கொயர் எழுதிக்கிறோம், -24x, ஸோ இந்த 100 இந்த சர்க்கிள் போல் +44 is equal to 0 கிடச்சி. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஃபார் சர்க்கிள் செமி சர்க்கிள் 1. அடுத்து 2க்கு கண்டுபிடிக்கணும். 2க்கு அதே மாதிரி என்ன பண்ணணும், சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சென்டர் பாயிண்ட் என்னது, இங்கிருந்து எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே ஆர்ஜின் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்னது ஒரு 2, ஓகே, இங்கே ஒரு 2 ப்ளஸ் இங்கே ஒரு 20, ஸோ இங்கே ஒரு 10 இருக்குது சரிங்களா, ப்ளஸ் 10 ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்குது ஓகேங்களா, ப்ளஸ் 2. ஸோ இங்கே ஒரு 2 1, இது 1, இது ஒரு 2, இது ஒரு இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா. 2 ப்ளஸ் 20, இங்கே ஒரு 2, அப்புறம் ப்ளஸ் ஒரு 10. ஸோ டோட்டல் எவ்வளவு, 20 ப்ளஸ் 30 34. ஓகே, எக்ஸ் இஸ் 34, ஒய் ஆக்சிஸ் ஏற்கனவே ஆர்ஜினில் இங்கே தான் இருக்குது, அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ ரேடியஸ் இஸ் 10 தான். போத்த சர்க்கிள் வந்து செமி சர்க்கிள் வந்து சேம் ரேடியஸ் தான். ஸோ சேம் ரேடியஸ்னால 10 தான் ஒரு ரேடியஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஹச்சுக்கு பதிலாக 34, ஒய்க்கு கேக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 68x 1056 ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ இதுதான் ரெக்யூர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் செமி சர்க்கிள் ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ரோடு போகுது இருக்குது, அந்த ரோடு கீழே வந்து வாட்டர் கால்வாய் போகுது ஓகேவா. அந்த கால்வாய் என்ன சொல்கிறோம், செமி சர்க்கிள் ஷேப் இருக்குது. அந்த செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும்போது அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அந்த கால்வாயோட வித்து கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் வித்து கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வந்துருச்சு ஓகே. வித்துலேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிடும் ஓகே. எவ்வளோ வித்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பாட்டம் வித்து ஓகே. ஸோ அதிலேருந்து நம்ம என்ன வந்து 2 சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ.